ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஹாரர் ஃபாரஸ்ட் பார்ட் ஒன்னோட எண்டிங் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஹாரர் ஃபாரஸ்ட் பார்ட் 1 எண்டிங். எஸ், அருணும் ஆரம்பிச்சிடலாமா? அருணும் அருணிமாவும் ரொம்ப நேரம் பயணம் செய்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடுறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நைட் நேரமாச்சு. அவங்க ஒரு டென்ட் போட்டு அவங்க தங்கினாங்க. ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி அருணுக்கு ஃபீல் ஆச்சு. அவன் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா காலையில் ஒரு டெவில் அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னடா இது அப்படின்னு அவன் பார்த்தான். பக்கத்தில் அருணிமா இருக்காளா அப்படின்னு அவன் பார்த்தான். பக்கத்தில் அருணிமா இல்லை. ஸோ அவன் அருணிமாவை தேட ஆரம்பித்தான். ரொம்ப நேரம் தேடி இருப்பான். பட் அருணிமா கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக அருணிமாவை தேடினா. பட் அருணிமா கிடைக்கவே இல்லை. அருணிமாவுக்கு என்ன ஆச்சு? அவன் எங்கேயும் தனியாக போக மாட்டாளே அப்படின்னு அவன் நினச்சி தேடினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நைட்டும் ஆச்சு. அவனும் அருணிமாவை இழந்த நினப்பிலேயே படுத்து தூங்கினான். திடீர்னு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. திரும்பவும் லைட்ஸ் ஆன் ஆச்சு. அப்போ ஒரு டெவில் அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் என்னடா இது, அதே டெவில் இங்கேயும் நிற்கிது அப்படின்னு அவன் பார்த்தான். அப்போது அந்த டெவில் கையில் ஒரு மார்க்கிங் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியலை. எஸ், அந்த டெவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பக்கத்தில் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்குச்சு. அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எஸ், அவனோட பெட்டில் இருந்து எந்திரிச்சான். என்னடா இது அப்படின்னு நினச்சான். இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் கனவா அப்படின்னு அவன் நினச்சி அவங்க அம்மா கிட்ட போனான். அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன்டா ஞாயிற்றுக்கிழமைன்னா 12 மணி வரைக்கும் தூங்குவியா அப்படின்னு அவனையும் திட்டுறாங்க. அதுக்கு அவன், நான் ரொம்ப நேரமாக ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன், அது முடிக்க முடியாமல் நான் எந்திரிக்கலை அப்படின்னு அவனும் சொன்னான். சரி போ அப்படின்னு அவங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டாங்க. அப்போது அவன் கையில் ஒரு மார்க் இருந்துச்சு. அது என்ன மார்க் அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவன் காலில் அடிபட்டு இருந்துச்சு. எப்படின்னா, அருணும் அருணிமாவும் கீழே குதிக்கும்போது நடந்த ஒரு விபத்துனால அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கும். அந்த அடி எப்படி இப்போ இங்கே பட்டுச்சு அப்படின்னு அவனும் நினச்சான். அப்போ இது உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு அவனும் நினச்சான். இதை பற்றி தீவிரமாக விசாரித்த அருணுக்கு ஒரு இது கூட கிடைக்கல. ஓகே, இதுதான் எண்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கும் புரிஞ்சிருக்காது. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். எஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப்.
டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.